Hi friends, welcome to Business Assistant. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணாத ஒரு காண்டாக்ட்டுக்கு எப்படி ஈஸியாக மெசேஜ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்ட்டு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போயிட்டு பாருங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள நிறைய பேர் ஜஸ்ட்டு ஒரு டைம் இல்லை 2 டைம் மெசேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பேரோட கான்டாக்ட்ஸை நம்மளோட மொபைலில் சேவ் பண்ணி பின்னாடி பார்க்கும்போது யார் என்னன்னே தெரியாமல் எக்கச்சக்கமான கான்டாக்ட்ஸ் நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் மொபைல் நம்பரை சேவ் பண்ணாமலே நம்ம அவங்களுக்கு எப்படி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் நம்ம அடிஷ்னலாக அனதர் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நமக்கு எந்த ஒரு அடிஷ்னல் ப்ரௌசரும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு நம்பரை சேவ் பண்ணாமல் இன்னொருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்னோட ஃப்ரெண்டோட நம்பர், இந்த நம்பர் என்னோட மொபைலில் சேவ் பண்ணி இல்லை. லைக் பாருங்கள், மொபைல் வந்து அன்னோன் நம்பராக தான் இருக்குது. இந்த நம்பர் என்னோட பிஸ்னஸ் அக்கௌண்ட், இந்த நம்பர்லேருந்து இந்த மொபைல் நம்பருக்கு சேவ் பண்ணாமலே நான் மெசேஜ் எப்படி பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட டிராஃப்ட் குரூப், அதாவது என்னோட ஃப்ரெண்டை நான் ஆட் பண்ணி உடனே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த குரூப் வந்து ஜஸ்ட் நான் மெசேஜ் பண்ணால் என்னோட டிராஃப்ட் போல் நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். லைக் வந்து மீடியா ஃபைல்ஸ், லிங்க்ஸ், ஸோ இது எல்லாமே ஆன்லைனில் நான் சேவ் பண்ணி வச்சுக்க ஒரு குரூப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் இன்ஆக்டிவாக இருக்க சேட்ஸ், லைக் உங்களை யாராவது பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா அது, இல்லை இது மாதிரி ஏதாவது குரூப்ஸ் உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இது போல் இன்ஆக்டிவாக இருக்க உங்களோட சேட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த லிங்க்கை டைப் பண்ணுங்கள். லைக் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டைப் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் https://wa.me/ போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம எந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புகிறோம், அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரி கோடை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரி கோடுக்கு முன்னாடி ப்ளஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து அந்த கண்ட்ரி கோட் மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும். நம்ம இந்தியாவோட கண்ட்ரி கோட் 91. ஸோ 91 போட்டுட்டேன். எந்த மொபைல் நம்பர் வேணுமோ அந்த மொபைல் நம்பரை அங்கே என்ட்ரு பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அந்த சேட்டுக்கு போயிடுச்சு. நான் ஜஸ்ட் வந்து மெசேஜ் டைப் பண்ணுறேன், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போயிடுச்சு. சேம் இதே போல் தான் நீங்கள் வந்து எந்த நம்பர்ஸ்க்கு வேணாலும் எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். லைக் அந்த கண்ட்ரி கோட் ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர், ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா லிங்க் ஜென்ரேட் ஆகிடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேட்டுக்கு போயிடும். பட் இதில் ஒரு மெயின் விஷயம், நீங்கள் எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறீங்களோ அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து தான் மெசேஜ் போகும். ஏன்னா ஒரு சில வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவோம், ஆல்டர்னேட் நம்பரில் யூஸ் பண்ணுவோம், லைக் மெயின் பிரைமரி நம்பரில் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த நம்பர்லேருந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் ஆப்போசிட் பர்சனுக்கு நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறோமோ அவங்களுக்கு வந்து மெசேஜ் போகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சேம் இதே மாதிரி டைப் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் எங்கள் சைடில் இருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்கள், ஷேர் மார்க்கெட் அப்டேட், பேங்கிங் சொல்யூஷன், பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ், இது போல் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.